சோ சனிக்கிழமை இன்னைக்கு காலையில 6 மணில இருந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணி வரையும் வந்து மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்துல இருக்கும். உங்களுக்கு வந்து ஏற்பட்ட கொடுமையை வந்துட்டு நமக்கு நீதி கிடைக்கிறதுக்காகவும் இது போல மற்ற சம்பவங்கள் வந்து ஃபியூச்சர்ல வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதுல வந்து ஐஎம்ஏ அண்ட் ஐடிஏ 2 பேருமே வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரைக் வந்து பண்றதுக்கு. தென் இதுல வந்து ஒரு 5 கண்டிஷனை வந்து அவங்க வலியுறுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வரணும். ரெண்டாவது நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஒரு ஹை லெவல் செக்யூரிட்டி லைக் ஏர்போர்ட் மாதிரி இருக்கணும். மூணாவது வந்து நம்ம ஒரு 36 ஹவர்ஸ் டியூட்டி வந்து பாக்குறாங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா வந்து அமெனிட்டிஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த நீதி வந்து இந்த டாக்டருக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கணும். ஹை லெவல் ப்ரோபிங் இருக்கணும். தென் 5வது வந்துட்டு அவங்க விக்டிமோட ஃபேமிலிக்கு வந்துட்டு அவங்க வந்து காம்பன்சேஷன் வந்து ப்ராப்பரா வந்து கொடுக்கணும். ஸோ இதை வலியுறுத்தி தான் வந்து இன்னைக்குள்ள ஸ்ட்ரைக் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் வந்து பதிவு பண்ணுங்க. ஸோ இது மாதிரி ஃபியூச்சர்ல வந்து நடக்கக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையை வந்து உங்களுக்கு டீல் பண்ணாலும் பெண்கள் வந்துட்டு உடனே அவங்களுடைய வந்து பேரண்ட்ஸ்டையோ இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்ல யாராவது ஒரு அத்தாரிட்டியோ இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ட்டையோ நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அது இந்த அளவுக்கு வந்து மோசமா வந்து போகாது. சோ பயப்படாம வந்து தைரியமா நீங்க பேசுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹராஸ்மெண்ட் வருதோ இல்ல வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிருக்கீங்கனாலோ வெளியே வந்து சொல்லுங்க. அது வந்துட்டு அப்பதான் நம்மளால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம வந்து தடுக்க முடியும். 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரைக் இருந்தாலும் எமர்ஜென்சி டியூட்டிஸ் வந்து போயிட்டு தான் இருக்கும்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணதான் இருக்காங்க. ஏன்னா 36 ஹவர்ஸ் வந்து டியூட்டி பார்க்கணும் அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும், அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து டாக்டர் ஸ்டே பண்ணியிருந்து பாக்குறது. ஸோ அவங்களுக்கே ஒரு வந்து செக்யூரிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு இது ரொம்பவே வந்து நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால இது ஸ்ட்ரிக்டா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் கொடுத்து இது மாதிரி ஃபியூச்சர்ல வந்துட்டு யாருக்குமே நடக்காத மாதிரி வந்து பார்க்கணும். ஸோ அதனால மேக்சிமம் வாய்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க. தேங்க்யூ.